அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இம்மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான மாதம். உங்கள் ராசியாதிபதி புதன் ராசியிலேயே உட்கார்ந்து 7ஆம் இடம் என்ற களத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நிறைய கோல்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் பெண்கள் இருக்கின்றார்கள். ஆடை ஆபரணங்கள் அதிகமாக கிடைக்கும். வெள்ளி பொருட்கள் நிறைய வியாபாரமாகக்கூடிய மாதம் இது. சுக்கிரன் என்பவர் லக்ஸரி, எல்லா விதமான லக்ஸரியும் தரக்கூடியவர். 2ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் 2 பேரும் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியின் முதல் நட்சத்திரமான செவ்வாயின் பாதத்தில் இருக்கின்றார்கள். இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய லாபஸ்தானாதிபதி. எனவே சூரியனும் சரி, 2.25 நாட்களே இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சரி, ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தருவார். சூரியன் நல்ல பிரச்சனைக்கு இடமில்லாமல் உங்களுக்கு வழக்குகளை முடித்து கொடுப்பார். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உத்தியோக மாற்றம் கிடைக்கும். அரசாங்க தொழிலையோ அல்லது அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஃபேவர் எதிர்பார்க்கிறவர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இது அமையும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாகனங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல பலன்கள். சில பேருக்கு சில மாற்றங்கள், அதுவும் குழந்தைகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து கிடைக்க தாமதமாகலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதிர்பாராத வகையில், நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அல்லது சிறப்பான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால், திருவாதிரை நட்சத்திரத்திலே சிவபெருமானை தரிசித்து முடிந்தால் நாகலிங்க பூ அர்ச்சனை செய்து வாருங்கள். எல்லாம் நன்றாக இருக்கும். இம்மாதம் மிக பிரமாதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம்.